வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய ஸ்கை நார்வே டென்மார்க் மனவளக்கலை நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும், இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரி அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும், வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்று நமக்கு துரியாதீத தவத்தினை மிகச் சிறப்பாக வழி நடத்திய அருள்நிதி நேசமலர் அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்னைக்கு நாம சிந்தனைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு பேசா கலை, கேட்கா மனம். நம்முடைய முன்னோர்கள் பார்த்தோம்னா பல விரதங்களை கடைபிடித்து வந்திருக்காங்க. விரதங்கள் எதற்காக கடைபிடிக்கப்படுகிறது, இந்த விரதங்களை கடைபிடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, அந்த விரதத்தை எல்லாம் நாம எவ்வாறு கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. சோ விரதங்கள் அப்படின்னாலே நம்முடைய 5 பொறிகளையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைப்பதற்குரிய ஒரு பயிற்சி, ஒரு முயற்சி அப்படித்தான் சொல்லலாம். இந்த 5 பொறிகளும் கட்டுப்பாட்டுக்குள்ள வருகிற போது, அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி இந்த 5 பொறிகளும் நாம கடைபிடிக்கிற விரதங்கள்ல கட்டுப்படுகிற போது நம்முடைய மனமானது கட்டுப்படுகிறது. அப்படி கட்டுப்படுகிற அந்த மனதிலே இறை சிந்தனை மேலோங்கும். அப்படிங்கிறதுனாலதான் நம்முடைய முன்னோர்கள் பல விரதங்களை கடைபிடிச்சிருக்காங்க, சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க. அந்த வகையில உள்ள விரதங்களை பார்த்தோம் அப்படின்னா, உண்ணா நோன்பு, பசியோட கொடுமை என்ன அப்படின்னு உணர்ந்து கொள்றதுக்காக, அத பசியோட இருக்கிறவங்க அதோட கொடுமை என்ன, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகவும், மத்தவங்களுக்கு நாம உதவி செய்யறதுக்காகவும், நம்முடைய உடல் நலத்தை பேணுகிறதுக்காகவும் இந்த உண்ணா நோன்பை நாம மேற்கொள்றோம். அடுத்து பார்த்தா தூக்கத்தை கட்டுப்படுத்தி நாம சிவராத்திரி, வைகுண்ட ஏகாதேசி போன்ற விரதங்களை எல்லாம் கடைபிடிக்கிறோம். தொடர்ந்து நடைப்பயணமாக சென்று மாலை அணிந்து இறை வழிபாடு செய்கிறோம். இது எல்லாமே நம்முடைய மனசை கட்டுப்படுத்துவதற்குரிய ஒரு பயிற்சி தான். இதனால நம்முடைய இறை சிந்தனை மேலோங்குகிறது. இந்த இறை சிந்தனை மேலோங்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வழி நேர்த்தியான பாதையில செல்லும். நமக்கு ஏற்படுகிற துன்பங்களுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய மனசுதான். அப்போ அந்த மனம் கட்டுப்பட்டாலே நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீங்கும். அப்படிங்கிறதுனாலதான் நம்முடைய முன்னோர்கள் இந்த விரதங்களை எல்லாம் அவங்களும் கடைபிடிச்சு அதை எப்படியெல்லாம் செய்யணும் நமக்கும் அதை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அந்த வகையில வந்த ஒரு விரதம் தான் நம்ம இந்த தலைப்புல பாக்குற பேசா கலை, கேட்கா மனம். அதாவது ஆயக்கலைகள் 64 அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன பேசா கலை? அதுதான், அதாவது இதுதான் மௌனக்கலை, மௌன விரதம் அப்படிங்கிறது. சித்தர்கள் பார்வையில ரொம்ப முக்கியமான ஒரு விரதமா இந்த மௌன விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. சித்தர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விரதம் கூட இந்த மௌன விரதம். அதாவது அந்த விரதத்தை மேற்கொள்ளும் போது பல நன்மைகள் கிடைக்குது. நம்முடைய ஆற்றல் சேமிக்கப்படுது. நம்முடைய ஆற்றல் அதிகமா செலவாகாம இருக்கும் போதுதான் நம்முடைய காற்று மிச்சப்படுதாம். அப்போ காற்று மிச்சப்பட்டா நீண்ட காலம் நாம வாழ முடியும். அதனாலதான் சித்தர்கள் அதிக ஆண்டுகள் வாழ்வதற்கான காரணம் இந்த மௌன நோன்பை, பேசா கலையான இந்த மௌனத்துல அதிகமா அவங்க இருந்ததுதான் முக்கியமான காரணமா கருதப்படுது. அப்போ தேவையறிந்து பேசக்கூடியவர்கள் தான் அதிக ஆண்டு வாழ்வார்கள் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களோட ஒரு நம்பிக்கை. நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த மௌன விரதத்தை நாம கடைபிடிக்கலாம். இன்னொரு நன்மை, நம்மளை சுத்தி இருப்பவங்களுக்கும் இது பயனளிக்க கூடியதாக இருக்கும். நாம சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்வும் தாழ்வும் நாம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்னாலதான் வருது. அதனாலதான் வள்ளுவ பெருந்தகை ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கட்சோர்வு அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனோட உயர்வும் தாழ்வும் அவன் வாயிலிருந்து உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் தான் அப்படிங்கிறத திட்டவட்டமா இந்த குறள் மூலம் எடுத்து சொல்லி இருக்கிறாரு. அப்போ நாம ரொம்ப வார்த்தைகளை பயன்படுத்துறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம வார்த்தைகளை
நல்ல வார்த்தைகள பயன்படுத்தி, நம்ம சொல்லோடும், இனிய முகத்தோடும் இருந்தா நமக்கு நெறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. ஆணவத்தோட எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் பெரியவன் அப்படின்ற ஒரு தன்முனைப்போட இருந்தது. அப்படி இருக்கும்போது மற்றவங்களோட மனசு புண்படும்படியான வார்த்தைகள பேசினா, நமக்கு எதிரிகள் தான் உருவாவாங்க. அப்போ வார்த்தைகள அடக்கி ஆளணும் அப்படிங்கிறது முன்னோர்கள் ரொம்ப அற்புதமா சொல்லி வச்சிருக்காங்க. வாக்கும், மனமும் இவை 2ம் மோனமாம் அப்படின்னு திருமூலர் இந்த மௌனத்தோட மேன்மைய பத்தி குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த மௌன நோன்பை பல்வேறு ஆன்மீக தலைவர்களும் சிறப்பா எடுத்து சொல்லியிருக்காங்க. மௌனியாய் சும்மா இருக்க அருளாய் என்பது தாயுமானவரோட வாக்கு. சினம் அடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே அப்படின்னு சொல்றாரு பட்டினத்தார். யோக சாம்ராஜ்யத்தின் வாயிற்கதவு மௌனமே அப்படின்னு மௌனத்தோட மேன்மையை ஆதிசங்கரர் போற்றுகின்றார். உலகத்துல இருக்கிற அனைத்து நன்மைகளையும் அடையும் வல்லமை மௌனத்திற்கு உண்டு. அதனால்தான் மௌனம் சர்வார்த்த சாதனம் என்று குறிப்பிடப்படுகிறது. இது எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக நம்முடைய குருபிரான் தத்துவஞானி வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் இந்த மௌனத்தை பற்றி அற்புதமா ஒரு கவியில ரொம்ப அருமையா குறிப்பிட்டிருக்காங்க. அது என்ன கவி அப்படின்னு பார்த்தோம்னா, மௌனத்தில் முனை மனமோ உள் ஆழ்ந்து ஒடுங்கி பெரிய ஆற்றல் உள்ள உயர்தனில் நிலைத்து மௌனத்தையே நோக்கி பின்னும் ஆழ்ந்து செல்ல மறைபொருளாம் சிவநிலையில் மருவி நின்றபோது மௌனமாம் சிவம். மனதை தன்னுள்ளே மறைத்து மாசுகள் அனைத்தையுமே மாற்றி தூய்மை செய்ய மௌனத்தை விட்டு மனம் உடல் இயக்கத்தாலே மண்ணுலகத் தொடர்பு கொள்ள மாற்றம் பெரிதாமே அப்படின்னு மௌனத்தோட சிறப்பை பற்றி மகரிஷி அவ்வளவு அற்புதமா இதுல இந்த கவியில சொல்லியிருக்காங்க. இந்த மௌனத்தினால நம்முடைய மனதுல இருக்கக்கூடிய மாசுகள் நீங்கி மனம் ஒரு புத்தாக்கம் பெறதுனால மீண்டும் நாம உலகியல் வாழ்க்கையில ஈடுபடும் போது இறையுணர்வு வெளிப்படும். அப்படிங்கிறதுதான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய திருப்பம் ஏற்படும் அப்படின்னு தான் மகான் இந்த கவியில குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த மௌனத்துல இருந்து பழகி பழகி நாம இருந்தோம்னா இன்பம், நிறைவு, வெற்றி இதெல்லாம் நமக்கு இயல்பாகவே நம்முடைய குணமாகவே மாறிவிடும் அப்படின்னு இந்த கவியில மூலம் நாம தெரிஞ்சுக்கலாம். ஓஷோவும் மௌனத்தை பற்றி குறிப்பிடும் போது புத்தரும் மகாவீரரும் ஒரே காலகட்டத்துல வாழ்ந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒரு முறை சந்திக்கிறாங்களாம். 2 தரப்பு சீடர்களும் 2 பேரும் பெரிய மகான்கள். இவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு பக்கத்துல அமர்ந்து அவங்களையே பார்த்துட்டு இருந்தாங்களாம். 1 மணி நேரத்திற்கும் மேல அவங்களுக்கு உள்ள பார்த்தா எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்ல. மௌனம் தான் நிலவியது. அப்பதான் அந்த சீடர்களுக்கு ஒரு உண்மை புலப்பட்டதாம். மௌனத்தை காட்டிலும் சிறந்த மொழி எதுவும் இல்லை. அடுத்து கபீர், பரீத் இவங்கெல்லாம் சந்தித்த போதும் கூட அந்த மௌனத்தாலேயே அவங்களுக்குள்ள ஒரு மொழியா இந்த மௌனம் இருந்துச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சிவயோக சுவாமிகள் ரமண மகரிஷியையும் சந்திச்சாராம். அப்போ மௌனத்தோடு தான் 2 பேரும் இருந்தாங்களாம். சோ மௌனத்தை பத்தி மகரிஷி சொல்லும் போது 3 வகையான மௌனம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு வாக்கு மௌனம், வாய் மட்டும் பேசாம இருக்கிறது. 2வது கருவி மௌனம், நம்முடைய ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் இதை அடக்கி இருக்கிறது. 3வதா பார்த்தோம்னா மகா மௌனம். இதுதான் என்னன்னா அலைகின்ற மனதை அமைதிப்படுத்தி இறைநிலை உணர்வோடு இருக்கிறது தான். அந்த சாவி அப்படின்ற எழுத்தாளர், நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு எழுத்தாளர். அவரு வா வாசகர்களுக்கு சுருக்கமா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்களாம். சுருக்கமா சொல்லுங்க அப்படின்னோடனே அவரு அப்படின்னு பதில் சொல்லுவாராம். சோ ரமண மகரிஷியும் மௌனத்தையே நிறைய பேருக்கு உபதேசம் செஞ்சிருக்கிறாரு. அவர் முன்னாடி போய் அமர்ந்தா அவருடைய ஒளி பொங்குகிற அந்த விழிகள் தான் அவரோட பக்தர்களுக்கு அவர் கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும், அவங்க என்ன கேள்வி அவங்க மனசுல இருக்கோ அதுக்கெல்லாம் பதிலா அவரோட அந்த கண்கள்ல இருந்து வரக்கூடிய ஒளியே இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னா அவர அரவிந்தர், அன்னை அரவிந்தர் அவங்களோட பார்வை ஒளி அதை பாக்குறதுக்காகவே புதுச்சேரியில அந்த அன்னை அரவிந்தர் ஆசிரமத்துல அவங்க பால்கனில இருந்து அவங்க மேல இருந்து நிப்பாங்களாம். மக்கள்லாம் கூட்டம் கூட்டமா அவங்கள தரிசிச்சுட்டு போவாங்களாம். அந்த பார்வை பல்லாயிரம் சொற்களை பேசுமாம். அப்போ அவங்க மனதுல
என்னென்ன அ எல்லாம் என்ன கேள்வியோட அவங்க வந்தாங்களோ, அதுக்கான விடை வந்து அவங்களுக்கு கிடைக்குமாம். அந்த மௌனமா அவங்க பார்க்கிற பார்வையிலேயே, மௌனத்திற்கு இவ்ளோ வலிமை இருக்கு அப்படின்னு. அப்போ மௌனமாக நாம இருக்கும்போது, இறைவன் நம்மோடு பேசுவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மௌனத்தை கடைப்பிடித்து வாழ்க்கையில நம்ம கடைப்பிடித்து வந்தோம்னா, நமக்கு நெறைய டைமும் மிச்சமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, மௌனத்தால நம்முடைய உடல்லயும் சரி, மனசுலயும் நமக்கு சக்தி மேலோங்குது. அது பேசுறதுனால எவ்வளவு சக்தி வீணாகிறது அப்படிங்கிற உண்மையையும் நம்மால உணர்ந்து கொள்ள முடியுது. அதே மாதிரி தான் தத்துவ மேதை பெர்னாட் ஷா சொல்றாரு, தனக்கு 25 மொழிகள் தெரியும் அப்படின்னு சொல்லிருந்தாராம். பெருமையா சொல்லிட்டு இருப்பாராம். அப்ப மற்றவங்க எல்லாம் கேட்பாங்களாம், "எப்படி உங்களுக்கு 25 மொழிகள் தெரியுமா? என்னென்ன மொழிகள் தான் தெரியும்?" அப்படின்னு விசாரிக்கிறாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், "25 மொழிகள்ல மௌனமா இருக்க முடியும்னு குறும்பா சொன்னாராம்." அந்த அளவுக்கு இந்த மௌன நோன்பின் சிறப்பை பற்றி பல்வேறு அறிஞர்களும், நம்முடைய முன்னோர்களும், சித்தர் பெருமக்களும் ரொம்ப அற்புதமா இந்த பேசா கலையான மௌனத்தோட சிறப்ப எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய குருபிரான் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக நமக்கு அற்புதமா பயிற்சிகள கொடுத்து, இந்த மௌனத்த ஒரு பயிற்சியாகவே செய்யறதுக்கான வழிமுறைகள நமக்கு ஏற்படுத்தி குடுத்திருக்கிறாங்க. சோ இந்த மௌனத்த நாம எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா, முதல்ல மகரிஷி நமக்கு அடிப்படை பயிற்சிகள குடுத்திருக்கிறாங்க. நம்ம உடம்பு நல்லா இருந்தா தான் நம்மளால எதையுமே சாதிக்க முடியும். அதனால முதல்ல உடற்பயிற்சி, உயிர வளமா வச்சுக்கிறதுக்கு காயக்கல்ப பயிற்சி, அடுத்து 3 தவப்பயிற்சிகள குடுத்து, அதுக்கு அடுத்து மேல்நிலையா இன்ட்ராஸ்பெக்ஷன் அகத்தாய்வு பயிற்சியில நம்மை நாமே ஆய்வு செய்யக்கூடிய பயிற்சி. அதுல 2 நிலை அகத்தாய்வு முடிச்சு, அந்த துரியாதீத தவம் முடிந்த பிறகு, இந்த மௌனம் இருக்கிறத பத்தி நமக்கு கத்துக் குடுக்குறாங்க. அப்போ மௌனத்துக்காக நேரத்த செலவிட முடியல, நமக்கு மன்றங்கள்ல முடியல. இப்ப ஆழியார்ல தொடர் மௌனம் ஒரு ஒரு வாரம் ஒவ்வொரு பேராசிரியர்கள் நடத்துறாங்க. நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மன்றங்கள்ல கூட சாட்டர்டே, சண்டேல எல்லாம் மௌனம் நடக்குது. நவம்பர் மாசத்துல தொடர்ந்து 48 நாள் மௌனத்த நெறைய மன்றங்கள்ல எல்லாம் வைக்கிறாங்க. ஆனா நமக்கு வீட்டு சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலையினால நம்மால வருத்தம் வருத்தம் இருக்கும். ஆனா அப்படி இருந்தா கூட நாம உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டே பயிற்சிய செய்யறதுக்கு மகரிஷி நமக்கு அற்புதமா வழிமுறைகள ஏற்படுத்தி குடுத்திருக்கிறாங்க. அப்போ நாம இருக்கிற இடத்துல இருந்துட்டு நமக்கு தேவையானது என்ன? கீழ ஒரு பாய் இருக்கணும், மேல ஒரு கூரை இருக்கணும் அவ்வளவுதான். அந்த மாரி வாரத்துல 1 நாள் நமக்காக தேர்ந்தெடுத்துக்கலாம். முன்னோர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்டின்னா, வியாழக்கிழமையை தேர்ந்தெடுக்கக்கூடியது சிறப்பு. குருவிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு அன்னைக்கு அபரிமிதமா கிடைக்கிறதுனால, அந்த நாள்ல நாம அன்னைக்கு 1 நாள் முடியலன்னா 1/2 நாள், அதுவும் முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரமாவது நாம உட்கார்ந்திருந்து நல்ல ஆழ்ந்து தவப்பயிற்சிகள மேற்கொள்ளணும். அப்போ தவம் செய்ய தான் நம்முடைய மன அலைச்சுழல் வேகம் குறைய ஆரம்பிக்கும். அப்ப மன அலைச்சல் வேகம் குறைந்து அந்த ஆழ்ந்த தவநிலையில நாம இருக்கும்போது, நாம அகத்தை ஆய்வு செய்ய வேண்டும். நமக்குள்ளாகவே போயி, நமக்குள்ள என்னென்ன அந்த 6 தீய குணங்கள் பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 தீய குணங்கள்ல ஏதாவது 1ஓ 2ஓ தான் நமக்கு இருக்கும். இல்லன்னா நம்ம இந்த மாரி இடத்துக்கெல்லாம் வர முடியாது. அப்போ அதுல எந்த குணம் நமக்கு மேலோங்கி இருக்கு அப்படிங்கிறத நாம அந்த மௌனமாக இருக்கும்போது ஆராய்ச்சி பண்ணி, அத நாம எப்படி களையணும்? ஏன்னா நம்ம அமைதியா இருக்கும்போது நமக்குள்ள நெறைய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப நாம குறைஞ்சது 1 மாசம், கடந்த 1 மாதத்துல என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது? அதுல நாம யார்கிட்ட எல்லாம் ஹார்ஷா பேசணும்? யார்கிட்ட எல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்கணும்? யாரெல்லாம் நாம மனசு கஷ்டப்படும்படியான வார்த்தைகள பேசணும். யார்கிட்ட நாம நல்ல விதமா நடந்துக்கிட்டோம். அவங்க மேல தப்பு இருந்தா கூட, நம்ம மேல தப்பு இருந்தா கூட, அவங்கள நாம மன்னிச்சு, அவங்களுக்கு வாழ்க வளமுடன்ற வாழ்த்து சொல்றது. இதெல்லாம் இந்த மௌனமா இருக்கும்போது, நமக்குள்ள இந்த மன அலைச்சூழல் வேகம், அந்த மென்டல் ஃப்ரீக்வன்சி குறையும்போது, இது எல்லாமே சாத்தியமாகும். அப்போ மகரிஷி பாருங்களேன், எவ்ளோ அற்புதமா நம்ம காட்டுக்கு வேண்டாம், உட்கார வேண்டாம், எதையும் விட வேண்டாம். வீட்ல உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டே இந்த மௌன நோன்பை அற்புதமான பேசா கலையான இந்த மௌன நோன்பை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு அற்புதமா வழிமுறைகளை நமக்கு ஏற்படுத்தி குடுத்திருக்கிறாங்க. அப்போ நாம அந்த இடத்துல
நமக்கு நெறைய நெகட்டிவ் தாட்ஸ் தான் வரும். அமைதியா இருக்கும்போது பார்த்தோம்னா, அவ்ளோ நெகட்டிவ் தாட்ஸ். அப்போ அதையெல்லாம் அந்த இடத்துல எல்லாம் நாம பாசிட்டிவா ஒரு சங்கல்பத்த சொல்ல, சொல்ல, சொல்ல அந்த நெகட்டிவான எண்ணங்கள் நமக்கு வரும்போது, அந்த எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது, இந்த சங்கல்பம் முன்னாடி வந்து வந்து நமக்கு அந்த விஷயத்த வந்து பாசிட்டிவா செய்வதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு என்ன தேவை அப்டின்னா, ஆழ்ந்த பயிற்சி தான் தேவை. தொடர்ந்து பயிற்சி. நம்ம ஒரு நாள் செஞ்சுட்டு இத விட்டுறக்கூடாது. தொடர்ந்து பயிற்சியும், முயற்சியும் செய்ய, 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 செய்ய மௌனத்துல நம்மால எவ்ளோ நேரம் வேணா இருக்க முடியும். ஏன்னா, மௌனமா இருக்கும்போது நம்மளுடைய ஜீவகாந்தம் சேமிக்கப்படுது. எப்படி நாம உடற்பயிற்சி செய்து, தவம் செய்து, காயகல்பம் செய்து நம்மளோட பயோ மேக்னட்டிசத்த இன்கிரீஸ் பண்ணிக்கிறோமோ, அடுத்து மகிழ்ச்சி அற்புதமா 2 பயிற்சி, தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி இது எல்லாமே பயோ மேக்னட்டிசத்த இன்கிரீஸ் பண்றதுக்கான பயிற்சி தான். இப்ப இதுக்கெல்லாம் மேல இந்த அற்புதமான மௌன பயிற்சிய குடுத்து, நமக்கு அதிலயும் ஜீவகாந்த சேமிப்பையும் குடுத்து, நமக்குள்ள போயி நம்முடைய வாழ்வின் நோக்கம் நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன? 6வது அறிவுல முழுமை பெறணும். ஒழுக்கம், கடமை, ஈகைன்ற அறநெறி வாழ்க்கை வாழணும். இந்த பிறவியிலேயே நம்முடைய கருமையத்துல இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை எல்லாம் கழித்து அந்த இறை உணர்வு பெறணும். அப்போ நாம இந்த ஆழ்ந்து மௌனப் பயிற்சி மேற்கொள்ள, மேற்கொள்ள, மேற்கொள்ள அந்த இறைநிலை உணர்வுக்கான வழியில நாம பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த அளவுக்கு நாம ஆழ்ந்து அந்த மன வலிமை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு மன வலிமை நமக்கு நிச்சயமா இருக்கணும். அப்ப இந்த மன வலிமை பத்தி சொல்லும்போது ஒரு சின்ன கதை நினைவுக்கு வருது. கிரேக்க நாட்டுல பிலிப் அப்படின்ற ஒரு அரசர் இருக்கிறாரு. அவரோட ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வராரு. வந்து ஒரு குதிரைய கொண்டு வந்து குடுக்குறாரு. அது வந்து ஒரு நாட்டு குதிரை. உயர்ந்த ரக குதிரை. அப்போ அவர் சொல்றாரு, "இத வந்து யாரு அடக்குறாங்க? இதோட வலிமை எப்படி இருக்கு? அப்படிங்கிறத நீங்க சோதித்து பாருங்க. பார்த்துட்டு இத யாரு இந்த குதிரைய அடக்க முடியும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பிலிப் மன்னனும் நினைக்கிறாரு, நாம பார்க்காத குதிரையா? இவன் என்ன இவ்ளோ பெரிய பில்டப்லாம் குடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு, அரசர் வந்து அந்த பலமிக்க குதிரைய படை வீரர்களை எல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இந்த குதிரைய சோதித்து பாருங்க அப்படின்னு அத சுத்தி சோதித்து பார்த்துட்டு, அதுல உட்கார்ந்து ஒரு ரவுண்டு வாங்க அப்படின்னு ஒவ்வொரு வீரர்களையா அவரு சொல்றாரு. அப்போ ஒவ்வொருத்தர் அந்த படை வீரர்கள் வராங்க. அந்த படை தளபதி வராங்க. எல்லாருமே வந்து வந்து அந்த குதிரைய அடக்குறதுக்கு பாக்குறாங்க. அது வந்து யார் பிடியிலயும் சிக்க மாட்டேங்குது. அத அடக்க முடியாம இருக்குறாங்க. அப்பதான் மன்னர் நினைக்கிறாரு, ஆமா இவர் சொல்றது கரெக்ட் தான். எப்படி இந்த குதிரைக்கு இவ்ளோ வலிமை இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப கவலையோட யாராலயும் அடக்க முடியலையே அப்படின்னு இருக்கிறாரு. அப்போ அ அவரோட 13 வயது மகன் மன்னரோட மகன் வரான். வந்து சொல்றான், "அப்பா நான் இந்த குதிரைய அடக்கவா?" அப்படின்னு கேட்கிறான். இவருக்கு ஒரே ஆச்சரியம். இவ்ளோ பெரிய படை தளபதிகளால கூட அடக்க முடியாத காரியத்த இந்த 11 வயது சிறுவன் எப்படி இவனால முடியும்? எப்படி இவனுக்கு சாத்தியம்? அப்படின்னு சொல்லிட்டு, "உன்னால எப்படி முடியும்?" அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்கிறாரு. உடனே அவன் சொல்றான், "என்னால நிச்சயமா முடியும். எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்கப்பா" அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த 13 வயது சிறுவன் அந்த பிலிப் அரசரோட மன்னன் வந்து குதிரை கிட்ட அவருக்கு வாய்ப்பு குடுக்குறாங்க. அவர் அந்த குதிரை பக்கத்துல போறாரு. அந்த குதிரைய கொஞ்ச நேரம் அவர் கூர்ந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்ப கூர்ந்து பார்த்துட்டு, அந்த குதிரைய அவர் என்ன பண்றாருன்னா, அத சூரியன பார்த்து நிறுத்தி வைக்கிறாரு. அப்ப அந்த குதிரை வந்து முதல்ல முரட்டுத்தனமா இருந்தது. ஆ அதோட அந்த முரட்டுத்தனம் வந்து அது முகத்துல ஒரு ஒரு ஆக்ரோஷமா நின்னுட்டு இருந்தது. அப்போ கொஞ்ச நேரத்துல பார்த்தா படிப்படியா அது அமைதி அடைய ஆரம்பிக்குது. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படி இந்த 13 வயது சிறுவன் வந்து இந்த குதிரைய எப்படி அமைதியா கொண்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து அப்படியே அந்த குதிரை படிப்படியா அமைதியான உடனே மெதுவா அந்த குதிரை மேல ஏறி உட்கார்ந்து அப்படியே அந்த இதுல வந்து சுத்தி வலம் வராரு. எல்லாரும் அவ்ளோ ஆச்சரியமா பார்க்கறாங்க. எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வி. எப்படி இவ்ளோ படைத்தலைவர்கள், இவ்ளோ பயிற்சி, குதிரைய தினந்தோறும் குதிரை கூட பழகுறவங்க எல்லாருக்குமே ஆ சாத்தியப்படாத ஒரு விஷயம். எப்படி இந்த 13 வயது சிறுவனுக்கு சாத்தியமாச்சுன்ற எல்லார் மனசுல இருக்கிற கேள்விய, இப்ப வந்து மன்னர் வந்து அவன்கிட்ட கேட்கிறாரு. அப்போ மன்னர் அந்த பையன் சொல்றான், மன்னரோட மகன் சொல்றான், "இந்த குதிரைய நான் முதல்ல கூர்ந்து பார்த்தேன்ல, அப்போ இந்த குதிரைக்கு வந்து யார் மேல கோபமோ, சண்டை போடுறதோ இல்ல. ஆனா இந்த குதிரை வந்து ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. அப்போ ஏன் பதட்டமா இருக்கு அப்படின்னு
கூர்ந்து பார்த்தேன். அப்போ அது வந்து தன்னோட நிழல பார்த்து பயந்து போய் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால சூரியன நோக்கி நிறுத்தி வச்சம்போது, அதோட நிழல் வந்து பின்னோக்கி வந்தது. அந்த நிழல் மறைய மறைய அது மெதுவா அமைதியாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் நான் அந்த குதிரை மேல ஏறி உட்கார்ந்தேன் அப்படின்னு சொன்னாராம். அவர் யாரு அப்படின்னா 20 வயதுல கிரேக்க நாட்டோட மன்னரான மகா அலெக்சாண்டர் தான் அந்த சிறுவன். அப்போ அந்த அளவுக்கு அந்த குதிரை கூட இருந்து அந்த குதிரைய கூர்ந்து கவனிச்சு, அதற்கு என்ன எதனால அதுக்கு இவ்ளோ ஒரு பதட்டம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால, அந்த குதிரைய ஈஸியா அவரு கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. இதே மாரி தான் நம்முடைய மனசும். இது ஒரு வரலாற்று சம்பவமாக இருந்தா கூட, இதன் மூலம் நமக்கு என்ன தெரியணும் அப்டின்னா, நமக்கு இந்த மகரிஷி நமக்கு கொடுத்த அந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு. தவம் செய்யும்போது முதல்லயே நமக்கு தவத்தினால் ஏற்படக்கூடிய பயன்கள் சொல்லும்போது, நுண்மான் நுழைப்புலன் அறிவு, ஏற்புத்திறன், சகிப்புத்தன்மை, பெருந்தகைமை இந்த மாரி குணநலன்கள்லாம் நம்முடைய இயல்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எதையும் கூர்ந்து ஆராயக்கூடிய இந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு எப்போ நமக்கு கிடைக்கும்? நம்ம தவத்துல ஆழ்ந்து போயி நம்முடைய மன அலைச்சுழல் வேகம் குறையும் போது மட்டும் தான் இந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ நாம மகரிஷி குடுத்த இந்த பொக்கிஷமான மனவளக்கலை பயிற்சிகள தொடர்ந்து செய்து, நம்முடைய மன அலைச்சல் வேகத்தை குறைத்து, இந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவை எதையும் கூர்ந்து ஆராயக்கூடிய தன்மையை நம்முடைய இயல்பாக்கிக் கொள்ளும்போது, எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலும், எப்படி அவரு 13 வயசு பையன் அந்த குதிரைய அடக்குன மாரி, நாம நம்ம வாழ்க்கையில நாம தினந்தோறும் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கான தீர்வு எல்லாமே நமக்குள்ளேயே இருக்கு. அதுக்காக நெனச்சு கவலைப்படாம, வருத்தப்படாம, நாம பாசிட்டிவான எண்ணங்கள போட்டு, போட்டு நம்முடைய வாழ்க்கைய சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, மன நிறைவோடு வாழ்றதுக்கு இந்த மௌன பயிற்சி நமக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். அப்போ "பேசா கலை, கேட்கா மனம்" அப்படிங்கிற இந்த மௌன நோன்பை நாம கடைபிடிக்கும்போது, நமக்கு நெறைய மன வலிமை கிடைக்கும். தவத்துல நிலைத்து நிற்பதற்கு இது உதவும். அடுத்து நம்முடைய அறிவாட்சி திறன் பெருக ஆரம்பிக்கும். அயராத விழிப்பு நிலை ஏற்படும். ஆன்மீக முன்னேற்றம் நமக்கு ஏற்படும். அதுக்காக தானே நம்ம இவ்ளோ முயற்சி எடுக்கிறோம். அடுத்து தொண்டு மனப்பான்மை பெருக ஆரம்பிக்கும். பிரபஞ்ச ரகசியங்களும், இயக்கத்தன்மையும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ வாழ்வின் நோக்கமான அந்த இறை உணர்வு கிட்டும். இவ்வளவு பலன்களை கொடுக்கின்ற இந்த அற்புதமான பேசாக்கலை, கேட்கா மனமான இந்த மௌன நோன்பை நாமளும் வாரத்திற்கு ஒரு முறை நாம வீட்ல இருந்தோ, மன்றங்களுக்கு போயோ இதை கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையில எல்லா துறைகளிலும் வெற்றியோடும், மன நிறைவோடும், மன அமைதியோடும் வாழ்வோமாக என்று கூறி, எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய நார்வே, டென்மார்க் மனவளக்கலை மன்ற நிர்வாக உறுப்பினர்களுக்கும், இதுகாறும் செவிமடுத்த அனைத்து வேதாத்ரிய அன்பு உள்ளங்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகளையும், வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமர்கிறேன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.